OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். அனுராதா ரமணன் எழுதிய ஒரு கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டு 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்திருக்கிறது. அது என்ன திரைப்படம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த திரைப்படத்தினுடைய பேர் சிறை. இப்போ சிறை இல்லை, இப்போ ஒரு சிறை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிறை வேற. இது 1984 1984 சிறைன்ற பேர்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ராஜேஷ், கதாநாயகி லட்சுமி. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் RC சக்தி. RC சக்தி தான் அதுக்கு திரைக்கதை, வசனம் இதெல்லாம் எழுதுனது. அனுராதா ரமணன் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி சிறை. அந்த கதை ஆனந்த விகடனில் சிறுகதையாக பிரசுரம் ஆகியிருக்கு. ஆகி அதுக்கு தங்க மெடல் கிடைச்சிருக்கு. தங்க மெடல் கிடைச்ச உடனே அந்த கதையை படித்த நடிகை லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க அந்த கதையை படிச்சிருக்காங்க. கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது அவங்க எதாச்சும் RC சக்தியை அவங்களுக்கு நல்ல பழக்கம். இயக்குனர் RC சக்தி வெரி குட் டைரக்டர். எனக்கு கூட அவர் நல்ல பழக்கம். நான் அண்ணன்னு சொல்லி கூப்பிடுவேன் பாசத்தோட. அவர் என்ன சுரான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், அருமையான டைரக்டர். RC சக்தி சார்கிட்ட லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஆனந்த விகடனில் நான் ஒரு கதை பிடிச்சேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கதை நீங்கள் லேடி ஓரியன்டட் சப்ஜெக்ட்லாம் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தானே, அந்த கதையை நீங்கள் கொஞ்சம் படிங்க, வாசிங்கன்னா அதை ஃபில்முக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு RC சக்தி சார் ஆனந்த விகடன் புக்கை வாங்கி படிச்சிருக்காரு. படித்தோடனே அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்கு அப்படின்போது RC சக்தி அந்த கதையை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. இதை ஆனந்தி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு மோகன், நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சகோதரர்கள், அவங்க தான் தயாரிப்பாளர்கள். முள்ளு மலரும் படத்தை தயாரித்த படம் நிறுவனம். அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க கதையை கேட்டும்போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம், ஹெசிடேஷன். அதில் ஒரு பிராமின் பெண் மையமாக வச்சு அந்த கதை எடுத்தும்போது இதில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மாதிரி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கொஞ்சம் தயங்கியிருக்காங்க இதை எடுக்கிறதுக்கு. இருந்தால் கூட RC சக்தி சொல்லியிருக்காரு, இது ஒரு நல்ல படமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த கதையை பல பேர்ட்ட அவங்களும் கலந்து பேசியிருப்பாங்கல்ல. பேசும்போது எல்லாருமே நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, இது படமாக எடுத்தால் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர்கள் 2 பேரும் சகோதரர்கள் படமாக எடுக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ ராஜேஷ் கதாநாயகனாக அந்த கதைக்கு கமிட் ஆனார் படத்துக்கு. லட்சுமி தான் சஜஸ்ட் பண்ணதே லட்சுமி தானே. அப்போ அந்த பிராமின் பெண் கதாபாத்திரத்துக்கு லட்சுமி அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாங்க. கமிட் பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க. வாகினி ஸ்டுடியோவில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் பல நாட்கள் அங்கே போயிருக்கேன். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்துருக்கேன். ராஜேஷ் நடித்ததையும் பார்த்துருக்கேன், லட்சுமி நடிக்கும் போதும் பார்த்துருக்கேன். RC சக்தி சார் டைரக்ட் பண்ணும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். RC சக்தி சாரை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ K. விஸ்வநாத் இருக்கார்ல, சங்கராபரணம் டைரக்டர் K. விஸ்வநாத் மாதிரி. உங்களுக்கு இந்த மேட்டர் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. K. விஸ்வநாத் எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் அப்படின்னா கூட காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை, சீருடை, யூனிஃபார்ம். அவர் டைரக்டர் அதை தான் போட்டு வருவார். என்னன்னா அவர் பொறுத்தவரை எப்படின்னா ஒரு தொழிலாளி மாதிரி இருக்கணும். தொழிலாளிகள் போது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் போய் தொழிலாளர்கள் வேலைக்கு போகிறாங்களே, காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை அந்த மாதிரி போட்டு போகிறாங்களே, அப்படி வரும்போது நாம் ஒரு தொழிலாளி தானே, லேபரர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காக்கி பேண்ட், காக்கி சட்டையை தான் K. விஸ்வநாத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே போட்டிருப்பாரு. அதே மேட்டரை இங்கே ஃபாலோ பண்ணார் RC சக்தி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை. நான் போய் வாகினியில் போய் ஷூட்டிங் நடந்துகிட்டு அப்படின்ட்டுருக்கலாம். போகும்போது அந்த காக்கி பேண்ட், காக்கி சட்டையை போட்டு தான். அது இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி அந்த கதாபாத்திரம் அங்கே அழுதாங்கன்னா RC சக்தி இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். டைரக்டர் அழுதுகிட்டு இருப்பார். லக்ஷ்மி அங்கே அழுது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர் கேவி இங்கே உட்காந்து கேமரா பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார் RC சக்தி. நானே அவர்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா என்னென்ன இப்படி இருக்கீங்க, என்ன இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு. நான் சொல்லுவேன், நானே கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான். படம் பார்க்கும்போது அழுவேன், கதையை பிடிக்கும்போது ரொம்ப சென்டிமெண்டலான சீன்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். நான் அப்படியே கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருப்பேன். பொதுவாக நானே அந்த பேட்டர்ன் தான். பட் நான் அந்த பேட்டர்னா நான் தனியாக உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது படத்தை பார்த்துக்கிட்டு தியேட்டரில் படத்தை பார்த்துக்கிட்டு அழுதுன்றது வேறு விஷயம். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 100 பேர் உட்காந்துருக்க இடத்துல அந்த கதாபாத்திரம் அழுதுன்னா நீங்கள் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை சொல்ல, எனக்கு அப்படி பழகி போச்சு. அது எப்படி நான் அப்படி அந்த கேரக்டரோட நான் ட்ராவல் பண்ணுறேன்ல, அந்த கதாபாத்திரம் என் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கல அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரத்தினுடைய துக்கம் அப்படின்னா எனக்கும் துக்கம் தானே அப்படின்ற மாதிரி RC சக்தி சார் சொல்லுவார். இப்போ RC சக்தி இல்லை, அப்படி இல்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனை வருஷங்கள் ஆகிப்போச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த சிறை படத்தினுடைய படப்பிடிப்பு தளம்னு ஒன்று இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட், அப்போ அவர்கிட்ட பேசுனது அப்போ நடைபெற்ற அந்த சம்பவம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கதை அப்படின்னு வரும்போது என்னென்னா,
அதில் வந்து லக்ஷ்மி கதாபாத்திரம், பாகீரதி அப்படின்ற கதாபாத்திரம். அவங்க வந்து மேரேஜ் ஆனது வந்து ரகுபதி அப்படின்ற ஒரு பிராமின் கதாபாத்திரம். 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் ஒரு கிராம பகுதி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீடு வந்து ராஜேஷனுடைய வீடு. ராஜேஷை பொறுத்தவரை எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமூக விரோத சக்தி, எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. அதாவது புகை பிடிக்கிறதுலேருந்து, சரக்கு அடிக்கிறதுலேருந்து, தண்ணி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே உண்டு. கெட்டவன், ரவுடி, முரடன், அயோக்கியன், அப்படி ஒரு கதாபாத்திரம். அப்படி இருக்கு வாழக்கூடிய கதாபாத்திரம். அந்த ஊரில் வந்து பணம் இருக்குது, பண திமிரு, கொழுப்பு, அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். அப்படி ஒரு முறுக்கு மீசை ஒன்றை வச்சுக்கிட்டு, அப்படி இந்த மைனர்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கலர் கலராக சட்டையை போடுவாங்கல்ல, அந்த பேட்டர்னில் போட்டுக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரட்ட தலையை வச்சுக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ராஜேஷ் கதாபாத்திரம். அந்தோனின்ற அந்த கதாபாத்திரம் கிறிஸ்டியன் கேரக்டர். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த கணவன் வந்து ரகுபதி இங்கே வெளியூருக்கு போயிருக்க நிலையில் அந்த வீட்டில் லட்சுமி மட்டும் இருந்து, இந்த லட்சுமி பார்த்து அப்பப்போ சொல்லு விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கதாபாத்திரம், இந்த அந்தோனி கதாபாத்திரம். ஒரு ஸ்டேஜில் யாரும் இல்லாமல் அப்படின்னு இருக்க சுச்சுவேஷனில் அந்த கதாபாத்திரத்தை, பாகீரதி கதாபாத்திரத்தை ராஜேஷ் கெடுத்துருவார், கற்பொழிச்சிருவார், ரேப் பண்ணிடுவார். ஆகி அப்படி ஒரு சம்பவம் நடந்துடும். இந்த விஷயம் தெரிஞ்சு ஆனவுடனே புருஷனுக்கு தெரிஞ்சிடும். ஆர்த்தோடாக்ஸ் பிராமின் அந்த கதாபாத்திரம் பிரசன்னா நடிச்சிருந்தார். பிரசன்னான்னா வந்து இப்போ நடிகர் பிரசன்னா இருக்க இந்த பிரசன்னா இல்லை. அப்போ பிரசன்னான்னு ஒருத்தர் நிறையா நாடகங்கள்லாம் நிறையா நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பிரசன்னா அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். நிறையா வந்து படங்கள் எல்லாம் கூட அவர் நடிச்சிருக்காரு நிறையா. அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போய் நம்ம மனைவி வந்து வேற ஒருத்தனால கெடுக்கப்பட்டு அப்படின்னு ஆன உடனே, ஆர்த்தோடாக்ஸ் பிராமின் உடனே அவரால் இதை தாங்கிக்கிற முடியாமல் வீட்டுக்கு வெளியே வந்து பூட்டை போட்டுட்டு மனைவியை வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சுட்டு அவர் பாட்டு ஊரை விட்டே ஓடிடுவார். எஸ்கேப் ஓடிடுவார். உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ என்ன செய்ய முடியும்? வீட்டை பூட்டிட்டு போயாச்சு, வீட்டுக்கு வெளியே தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கிராமம் அப்படின்னு வச்சு அப்படி அப்போனா அப்போ எங்கே போவாவ? அப்படி வரும்போது அந்த பாகீரதி கதாபாத்திரத்தோட லட்சுமி வந்து இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு உண்டானதுக்கு காரணம் என்ன என் புருஷன் விட்டுட்டு போயாச்சு, நடுத்தெருவில் விட்டு போயாச்சு, வீட்டையே பூட்டிட்டு போயாச்சு, தெருவில் விட்டு போயிட்டான், நான் எங்கே போய் தங்குவேன், எங்கே படுப்பேன், எங்கே வாழ்வேன்? நான் இப்படி சுச்சுவேஷன் எனக்கு ஆனது காரணம் நீ தானே, நீ எனக்கு எடுத்தது தானே காரணம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் ராஜேஷ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி, இனிமேல் இங்கே தான் இருப்பேன், இதுதான் என் வீடு, இது என் ரூமு, இங்கே இருப்பேன், நீ இந்த பக்கமே வரக்கூடாது, தெரியுதா, இது உன் வீடாக இருக்கலாம், இந்த சூழ்நிலை அமைஞ்சதுக்கு காரணம் நீ, என்னை பார்க்கும்போது நீ நரக வேதனை அனுபவிக்கணும், அப்படியே வெந்து சாகணும்டா என்னை பார்க்கும்போதெல்லாம். நம்மளால தானே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, இந்த பெண் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனது காரணம் நம்ம வந்து அந்த பெண்ணை அடையணும்னு நினச்சி அதுக்கான முயற்சியில் இறங்குனது தானே காரணம். இல்லாட்டா நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இவ ஏன் நடுத்தருவுக்கு வந்து விட்டு எறியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் புழுவாக துடிக்கணும், வெந்து சாகணும். நீ என்னை பார்த்து இந்த பக்கமே வரக்கூடாது, என்னை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, நீ அங்கே இருக்க, நான் அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் கூட பேசக்கூடாது, இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டுப்பாடு விட்டு ஒரு எல்லை கோடு போட்டுட்டு இவங்க வந்து அவன் வந்து அந்த வெந்து சாகணும், தன்னுடைய குற்றத்தை உணரணும், நரக வேதனை காலம் ஃபுல்லாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கேயே டேரா போட்டுன்றாங்களே அந்த கதாபாத்திரம். அனுராதரமன் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் 1984 இப்படிப்பட்ட ஒரு போல்டஸ்ட் மேட்டரை பண்ணுறதுனா சும்மா சாதாரண விஷயமாங்க. அதுக்கு பிறகு அப்படியே இதாகி அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃபில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு அயோக்கிய பயலாக இருந்தோம், எந்த அளவுக்கு முரட்பயலாக இருந்தோம், எந்த அளவுக்கு கெட்டவனாக இருந்தோம், எந்த அளவுக்கு பெண் பித்தனாக இருந்தோம், எந்த அளவுக்கு காம வெறி பிடிச்ச பயலாக இருந்தோம், நமக்கு வந்து இந்த லேடியை வந்து கை வச்சதுனால நமக்கு வந்து இப்படி ஒரு குற்ற உணர்வாகி போய் இப்படி வந்து புழுவாக துடிச்சுக்கிட்டு இருக்கமே நம்ம அப்படின்னு நினச்சி அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவன் நல்லவனாக மாறி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதுக்கு பரிகாரமாக வந்து பல நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து பாண்டியன், இளவரசி 2 கதாபாத்திரம் வரும். அந்த ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.எஸ். சந்திரன் அந்த கிராமத்து தலைவராக வருவார், அவருடைய மகன் பாண்டியன். அந்த பாண்டியனுக்கும் இளவரசி நடிகை அவர் கதாபாத்திரம், அது ஒரு கதாபாத்திரம் படத்தில் வந்துகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கும் திருமணத்தை அவரே செஞ்சு வைப்பார்
ராஜேஷே செஞ்சு வைப்பார். இது போக லட்சுமியினுடைய சகோதரிகள் 3 பேர் திருமணம் ஆகாமல் அப்படின்னா அந்த 3 பேருக்கும் இவரே திருமணம் ஒரே நாளில் 3 பேருக்கும் மேரேஜ் பண்ண வச்சு அந்த செலவெல்லாம் அவரை ஏற்று இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் அந்த கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃபில் பண்ணும் அப்படி வச்சுக்கங்களேன். இந்த ஆக்சுவலாக லட்சுமியை வந்து அந்த வீட்டில் போய் நீ இருந்து டேரா போட்டு அவனை கழுத்தை பிடிக்கிற மாதிரி கேளுன்ற மாதிரி அந்த ஐடியா கொடுத்ததே அதில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர் வரும். வி கோபாலகிருஷ்ணன் நடிச்சுப்பார், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் அந்த ரோலில். அவர் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பாரு. அவர் சொல்லி தான் அப்படி இருதய சாமின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அதுவும் ஒரு கிறிஸ்டியன் கதாபாத்திரம். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு கெட்டவன் கிறிஸ்டியன் கதாபாத்திரம் தான், அந்த நல்லவன் அவரும் கிறிஸ்டியன் கதாபாத்திரம் தான். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிப்பார். நான் இன்னும் சொல்ல போனால் வி கோபாலகிருஷ்ணன் பேசக்கூடிய அந்த வசனம் இதெல்லாம் வரும்போது நானே திரையரங்களை கைதட்டியிருக்கேன் அப்படின்னு. அது பிறகு இப்போ இங்கே வந்தாச்சு, இப்போ அந்த கேரக்டர் மாறினது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பின்னாடி படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு வரும்போது என்ன அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து ராஜேஷ் வந்து இறந்துருவார். போயாச்சு. இறந்து போய் அப்படின்னு வரும்போது அது பிறகு இந்த இறந்து போன தகவல் இதெல்லாம் இதான பிறகு வந்து அந்த ஓடி போன புருஷன் இருக்கான்ல, புருஷன் இப்போ வருவார். வந்து இந்த மேட்டர்லாம் கேள்விப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி நம்ம விட்டுட்டு போன பிறகு நம்ம மனைவி வந்து இப்படி இருக்கான். ஆனால் இப்போ அதுக்கு இவங்களுக்கு 2 பேருக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. அவன் வந்து எங்கேயோ இருந்தால் ஒரே வீட்டில் இருந்தால் கூட இவங்க ரூமு கட்டுப்பாடு விதித்து இந்த பக்கமே நீ வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு நல்ல பெண்ணாகத்தான் நம்முடைய மனைவி இருந்திருக்கிறா அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கிறதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படி இப்படின்றலாம் சொல்லிட்டு வருவான். இக்கட்டான ஒரு நிலையில், ஆபத்தான சுச்சுவேஷனில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நீ வந்து என்னை விட்டுட்டு நடுத்தரவில் விட்டுட்டு ஓடின பைய இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சிட்டு வந்து இப்போ வந்துட்டு வந்து என்னை ஏற்றுக்கிற போறியா நீ நீ கழுத்தில் என் கழுத்தில் கட்டின தாலி இருக்குல்ல, அந்த தாலியே எனக்கு வேண்டியதில்லை, தேவையில்லை என்று டக்குன்னு தாலி அறுத்து. என்ன பியூட்டிஃபுல் மேட்ரு. தியேட்டரில் என்ன கிளாப்ஸ்ன்றீங்க அந்த காட்சிக்கு. ஒரு பிராமின் பொண்ணு தன் கணவன் கட்டின தாலியை வந்து அறுத்து எரிஞ்சின்ற ஒரு மேட்டர் பாருங்க, எக்ஸ்ட்ரானரி. அப்படியே திரையரங்கே அது இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் 1000 பேர் 1200 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய தியேட்டர் தானே. அப்படியே டோட்டலாக 1200 பேர் கைதட்டினாங்கன்னா எப்படின்னு பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து. எக்ஸ்ட்ரானரியான கிளைமேக்ஸு. அந்த நான் கூட ஆர்சி சக்தி சார்ட்ட பின்னாடி பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னென்ன கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ரானரி. நான் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்தேன் அண்ணா சாலையில் மவுண்ட் ரோட்டில். அந்த தியேட்டரே அதிருதுண்ணே, அந்த தாலியை வந்து அவங்க கலட்டி விட்டு எறியும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சீனு. இந்த சீனுக்கு கைதட்டல் கிடைக்கிறதுனா யோசிச்சு பாருங்க. அப்போ லட்சுமி பண்ணுறது நியாயம்ன்றது மாதிரி தானே படம். இப்போ பொண்டாட்டியை விட்டுட்டு போனேன் அவன் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் அது எப்போ வந்து விட்டுட்டு போனானோ அதுக்கு பிறகு அவன் வந்து திருப்பி ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற. அது பிறகு சொல்கிறேன், நீ வந்து ஒன்றை புருஷன்னு சொல்கிறத விட அவன் செத்து போனவன் வந்து கிட்டத்தட்ட நான் கட்டுப்பாடு விதிச்சேன்றதுக்காக வந்து இந்த பக்கத்துலேயே வராமல் அப்படியே வந்து அந்த கட்டுப்பாட்டை வந்து கரெக்டாக காப்பாற்றினான் வாழ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. புரியுதா? இன்னும் சொல்ல போனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கிட்டத்தட்ட பார்த்தா நான் வந்து அவனுடைய மனைவி மாதிரி கூட நான் நினச்சிக்கிறேன் மனசுக்குள்ளே. இப்போ விதவை அப்படின்ற மாதிரி கூட நினச்சிக்கிறேன். போ அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி விட்டுட்டு இப்படி அந்த வீட்லேயே என்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே நான் வந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இல்லை, ராஜேஷ் கேரக்டர் பொறுத்தல இறந்து போயாச்சு அப்படின்ற பேட்டர்னில் வச்சு அந்த அந்த சிறைன்னு இருக்க பேர் வச்சாங்கன்னா அந்த அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய அந்த அறை இருக்குல்ல, அதையே ஒரு சிறையாக நினைத்து கொண்டு அந்த பாகியரதி கதாபாத்திரம் அந்த அறைக்குள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் சோலோவாக அப்படின்றதான். இதான் சிறைப்படத்தினுடைய அவுட்லைனுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, கேட்கும்போது என்ன எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள படுதில்லை. பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கதை. அது இன்னும் சொல்ல போனால் ஆனந்த விடனில் வந்து அனுராதரமன் எழுதின கதையை ஆர்சி சக்தி சார் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். அது அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. நான் ராஜேஷ் கூட பத்திரிகைக்காக இப்போ பேட்டி இந்த மாதிரி விஷயங்களை நான் எடுத்து அப்படின்னு வரும்போது அப்போ குங்குமம் மண்ணத்துறை இதில் நான் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நேர்காணல் அப்படின்போது ராஜேஷை பேட்டி எடுக்கணுன்றக்காக கேகே நகரில் இருக்கக்கூடிய அசோக் நகர் ஏரியாவில் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த படம் பார்த்த ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி சிறை படம் பார்த்தேன். ஆக்சுவலாக உங்கள் ரோல் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க, உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கீங்க. வந்து அதிகமாக பேசாத ஒரு கதாபாத்திரம். உங்கள் கெட்டப்பே நல்ல கெட்டப்பு. அந்த முறுக்கு மீசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த முரட்டுத்தனமாக அப்படியே ஒரு பளபளப்பாக ஒரு லுங்கி மாதிரி எனத்தையும் ஒன்று வேட்டியை கட்டிக்கிட்டு அப்படின்ற ஜிலு 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 அந்த கதாபாத்திரம் எக்ஸ்ட்ரானரியாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ராஜேஷ்டையே கூட நான் வந்து புகழ்ந்து சொன்னேன். நான் இப்போ பாராட்டி பேசுனதை அவர் ரொம்ப ரசித்து கேட்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம், சிறை திரைப்படம். ஆர்சி சக்தி சாருக்கு வந்து அதில் நல்ல பேர் கிடைச்சி
படம் 100 டேஸ் ஓடி சாதனை புரிந்தது. அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாட்டுகளை அமைச்சிருந்தாரு. அதில் புலமைப்பத்தின் எழுதின ஒரு பாட்டு இருக்கும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி வாணி ஜெயராம் பாடி லட்சுமி பாடுறது மாதிரி. லட்சுமி வந்து ஆக்சுவலாக முதல்ல அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ராஜேஷ் அந்த பாட்டு வந்து காதில் விழுந்துன்னு இருக்குல்ல, ஹஸ்பண்ட் இருக்கும்போது பாடின பாட்டு. அந்த பாட்டு இவர் மனசுக்குள்ளே தங்கியிருந்து அந்த லட்சுமியை சொல்லி விடுறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கூட தான் காரணம். இந்த பாட்டை கேட்டு மெய் மறந்து போய் அப்படின்னா பின்னாடி ராஜேஷ் படுத்த பிடிக்க கிடக்கும்போது லட்சுமிகிட்ட அந்த இதை சொல்லுவார். அந்த பாட்டு நீ பாடின பாட்டு இருக்கே, அந்த பாட்டை எனக்காக ஓரளவு பாட முடியுமான்னு. அப்புறம் பின்னாடி லட்சுமி அந்த பாட்டை வந்து ராஜேஷுக்காக பாடுவாங்க அந்த பாட்டு. அதனால் பெரிய அளவில் மனசுக்குள்ளே நின்ன பாட்டு அது. இன்னும் இதை தாண்டி இன்னொரு அடிஷ்னல் தகவல் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் தான் பிறைசூடன் இருக்கார்ல, கவிஞர் பிறைசூடன், அவர் இதில் தான் அறிமுகம். இதில் தான் அவர் பாட்டு ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ராசாத்தி ரோசா பூன்னு ஒரு பாட்டு இருக்கும், அனுராதாவனுடைய நடனம். அது வந்து படத்தில் வந்து பிக்சரைஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த பாட்டு ரெக்கார்டிங் வந்து ஜெமினி ஸ்டுடியோ, இப்போ ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் ஜெமினி ஸ்டுடியோவாக இருந்த இடம் தானே, அதில் ஜெமினி ரெக்கார்டிங் தேட்டர் இருந்துச்சு, ஒளிப்பதிவு கூட. அங்கே நான் போனேன், ஆர்சி சக்தி சாரை போய் பார்க்கணும் அப்படின்றக்காக போகும்போது இந்த பாடல் ஒளிப்பதிவு அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. எம்.எஸ். விஸ்வநாதன் சார் மியூசிக்கு. வெளியே வந்து பிறைசூடனை பார்த்தேன், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு வழக்கமாக அவருடைய ட்ரெஸ் அதை போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் அப்படின்னு வரும்போது, நான் வந்து பிறைசூடன்னு பேர் சார், நான் வந்து பாடலாசிரியர், இந்த படத்தில் இந்த பாட்டை நான் எழுதுகிறேன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எழுதுனதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு, சினிமாவுக்குள்ளே இப்போ தான் நுழையிறேன்னு சொன்னார் பிறைசூடன். அப்படி அந்த ரெக்கார்டிங் தேட்டர் வாசலில் இப்போ கூட அப்படியே பிறைசூடன் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த ஜெமினி ஒளிப்பதிவு கூடம், ஒரு ஜெமினி ஒளிப்பதிவு கூடமே இப்போ இல்லை, அது அடுத்த மேட்ரு. எல்லாருமே இல்லாமல் போயிட்டாங்க, ஆர்சி சக்தியிலேருந்து எல்லாமே போயாச்சு. அது வாசலில் வந்து அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு போது எம்.எஸ். விஸ்வநாத் சார் வந்து உள்ள மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது பின்னாடியே அந்த பாட்டு வந்து அனுராதா நடனமாடி அப்படின்ற மாதிரி படத்தில் வந்துச்சு. அது பின்னாடி பத்திரிகை விமர்சனம்லாம் எழுதுனாங்க, நல்ல கதை இப்படியெல்லாம் வச்சு வரும்போது இந்த அனுராதா நடனம்லாம் எதுக்கு, அதெல்லாம் தேவையா? இந்த படத்தினுடைய நல்ல கதை வரும்போது ஒரு கவர்ச்சி நடனம்லாம் சினிமான்றதுக்காக அதெல்லாம் வேணுமா? அப்புறம் ஒரு ஃபைட்டுலாம் இருந்துச்சு, சண்டை காட்சியெல்லாம், அதெல்லாம் சினிமாத்தனமான அந்த காட்சிகள்லாம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆர்சிஸ்க்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. இதே மாதிரி பின்னாடி வந்து பிராமணர்கள் சங்கம் இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்தை பேன் பண்ணுறதுக்காக அவங்க பல போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த அந்த படத்தை பேன் பண்ணணும்னே அவங்க சொன்னாங்க. இந்த படத்தை வந்து திரையரங்குல தூக்கணும்னு சொல்லி, அப்படிலாம் கூட பல காரியங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் தாண்டி அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி மகத்தான சாதனையை புரிந்தது. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அனுராதா ரமணன் எழுதி ஆர்சி சக்தி இயக்கி 100 நாட்கள் ஓடிய ஒரு திரைப்படமான சிறை திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையைச் சேர்ந்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே அந்த திரைப்படத்தை பற்றிய தகவல்களை இங்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.